இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு பார்க்கலாம். காலையில் டிஃபனுக்கு வந்து ஆப்பமும் தேங்காய் பாலும் வாங்கிட்டு வந்தார். நம்மலாம் செஞ்சோம்னா ஆப்பம் நல்லா உப்பலாக இருக்கும், சைடெல்லாம் நல்லா ப்ரௌனாக மொறுன்னு இருக்கும். இது கடையில் வாங்குனதுனால ஆப்பமா தோசையாக தெரியல, வெள்ளையாக இருந்துச்சு. சரி, இதுதான் நாங்கள் காலைல டிஃபன் சாப்பிட்டோம். மதியானம் லஞ்சுக்கு வந்து பழைய கஞ்சி தயிர் ஊற்றி தான் சாப்பிட்டோம். ஏன்னா நேற்று வந்து ஃபுல்லாக அக்கா வீட்டில் சாப்பிட்டதுனால வடிச்சிட்டு போன சாதம் அப்படியே இருந்தது. அதனால் நைட்டு நான் தண்ணி ஊற்றி வச்சதுனால சாப்பாடு எதுவும் செய்யலை, கஞ்சியே குடிச்சிடலாம். நிறைய இருந்துச்சு, அதனால் வெடித்த சாதம் அப்படியே கஞ்சாக ஊற்றி வச்சுட்டேன். அப்புறம் காலையில் தயிர் ஊற்றி மதியானத்துக்கு நல்லா கரைச்சிட்டு ஒரு கப்பில் ஊற்றி தான் ஆளாளுக்கு ஒரு கப்பு ஊற்றி சாப்பிட்டோம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து காரா பூந்தி வெங்காயம் போட்டு சாப்பிட்லான்னு சொல்லி கொஞ்சம் வெங்காயமும் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டேன். இது என்னுடைய கஞ்சிக்கு சைட் டிஷ்ஷு. என் பையன் வந்து காரா பூந்தி மட்டும் வச்சு சாப்பிட்டான். ஏன்னா அவனுக்கு இதெல்லாம் வேண்டாம், ஊறுகாய் அந்த வெங்காயம்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டான். சரி, நிறைய இருந்ததுனால எங்கள் அக்கா வீட்டுக்கும் கொஞ்சம் கொடுத்து விட்டேன். ஏன்னா அவங்களும் கஞ்சி சாப்பிடுவாங்க, அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் கிண்ணம் கொடுத்தேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. வாங்க சாப்பிட்லாம்.